நீங்களும் தான் அன்னைக்கு கூட அவர் கூட நடந்து போறீங்க. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு அட்வொகேட் சார், ஒரு விமன் சார், நானு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சார். நானு அவர் பேசாம மதிக்காம போறாரு சார். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நேத்து 8:30க்கு அவர் கால் அடிச்சு கேக்குறேன், மா அந்த லிஸ்ட் கன்ஃபார்ம் தாமா, வைங்கம்மா போனன்றாரு சார். என்னோட ஒரே கேள்விதான் சார் என்னன்னா, இப்போ வழக்கறிஞர் பிரிவுல நீங்க அன்னைக்கு 4 பேர் கூட வரல, 11 பேர் நாங்க ஏதோ ஜூனியர்ஸ் பசங்களை போட்டு ஏதோ சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க. இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேர் தான். மீதி எல்லாம் நீங்க உங்க ஆள் கூட போட்டுக்கோங்க சார். நீங்க யாரு வேணாலும் போட்டுக்கோங்க. என்னையே சார் அதுல ரிஜெக்ட் பண்ணீங்க? என்னோட கோரிக்கை நியாயமானது இல்ல? தெரியுங்களா? அவரு பேசுறதுக்கு அவருக்கு எத்தனை வாட்டி நான் போன் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுற ஃபேமிலி தெரியுமா? தளபதி ஜெயிச்சதுனால எனக்காக ஜெயிச்சாரு நான் யோசிச்சேன். ஏன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஒரு பிபி ஆகும், வாழ்க்கையில முன்னேறுவோம், தளபதிக்காக உண்மையா இருப்போம்னு நினைச்சேன் சார். இவர்கிட்ட ஒவ்வொரு வாட்டி நான் தான் சொன்னேன், வழக்குல இது தலைமையில நான் இதுல இருக்கேன், வழக்கறிஞர் பிரிவுல லேடி நான் மட்டும்தான், நீங்க இந்த போன்சிங்க வேற யாருக்கா போட்டாலும் உங்க பேர் தானே டேமேஜ் ஆகும் அப்படின்னு நான் அப்பவே சொல்றேன் அவர்கிட்ட. இதுல சசிகுமார் அண்ணன் சொல்றாரு சார், நான் மகிழா அப்ளை பண்றேன்னா இந்த அப்ளிகேஷன் சொல்றேன், வாங்கிட்டு உங்களுக்கு தான் நான் மகிழா போடுவேன்னு அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு ஷூரிட்டி கொடுத்தாரு சார் அவரு. ஃபர்ஸ்ட் டே அலப்பாக்கட்ட பிரியாணில உட்காந்து சொல்றாரு, உங்களை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோமா, அப்படியே மாறி போனாலும் நான் அமைச்சர்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நான் அப்ளிகேஷன் போட்டு அவர்கிட்ட அப்ளிகேஷன் எடுத்து கொடுக்குறேன், யாருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தான் சிஸ்டர் நான் செய்வேன், வேற யாருக்கும் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் போன் எடுத்து கேட்கும்போது ரொம்ப அலட்சியமா நடந்துக்கிட்டாரு சார் அவரு. ரொம்ப மட்டமா அட்வொகேட்னா அவர் அவ்வளவு கேவலமா நடந்திருக்காரு சார். அது ஒரு விமன் அட்வொகேட்டா அவ்வளவு கேவலமா நடத்திருக்காரு. நான் இன்னும் பெட்டிஷன்ல மெயினால எதுவுமே சொல்லல சார். அரசியல் புரிச்சலா காசு வாங்கிட்டு போஸ்டிங் வேற கட்சியில இருந்தா போட்டிருக்காங்க, அவரை பத்தி நான் பெருசாலாம் சொல்லல சார். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞர்களாக 29 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தாவேக பெண் நிர்வாகி கதறில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோவானது வெளியாக இருக்கிறது. பெண் வழக்கறிஞரான என்னை மாவட்ட செயலாளர் மதிக்கவில்லை என அவர் இந்த